எல்லாருக்கும் வணக்கம். 2 வாரமாக வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நம்முடைய எல்போ குக்வேரில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றை பற்றி பார்த்தோம். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பணியார்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் உங்களுக்கு சொல்லலான்ட்டு, இப்போ நம்ம ஆடி ஆஃபரு, இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து 2 சேர்ந்து ஆகஸ்ட் 20th வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து வர்ற ஆகஸ்ட் 31, அது நாளைக்கு சண்டே 31 முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. அடுத்த ஆஃபர் வந்து தீபாவளி கன்ஃபார்மாக கொடுப்போம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, 2 வாங்கினாலும் 3 வாங்கினாலும் அந்த நார்மலாக வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே கொடுப்போம். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து தீபாவளி ஆஃபரில் நிறையா ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறக்கு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐட்டம் அல்லது 2 ஐட்டம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி வந்து குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா தீபாவளி ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வந்து 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் வாங்குற மாதிரி எல்லாம் ஆஃபர் கொடுப்போம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய எல்போ குக்வேர் வந்து நல்ல தரமாக இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆஃபர் கொடுத்ததுலேயே மினிமம் 2 தான். 1 வாங்குறது வந்து ரொம்ப ரேரு. அந்த 1 வாங்குறது வந்து என்ன எங்கள்கிட்ட ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறேங்க, இதை யூஸ் பண்ணி பார்க்குறோம், நல்லா இருந்ததுனாக்கா அடுத்தடுத்து நாங்கள் வாங்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து தீபாவளி ஆஃபர் யூஸ் பண்ணிக்குவாங்க நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய 2 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினவங்க அதோட நின்றவங்க யாருமே கிடையாது. திரும்ப திரும்ப வந்து வாங்கணும் தான் கிட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து தரமாக இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்கிறனால தான் வாங்குறாங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். வர வந்து இந்த நாளை 31 ஆகஸ்ட்டோட அந்த ஆஃபர் முடியுது. அதுக்கப்புறம் தீபாவளி ஆஃபரில் பீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எல்லா மக்களுமே வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா, மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வர போகிறோம். எப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 20% தான் வந்து ஆஃபரில் கிடைக்கும், ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ இருக்கும். பட் அந்த மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்டுங்கிறது வந்து அடுத்த செப்டம்பர் 1st வீக்லேருந்து நாங்கள் வந்து வெப்சைட்டில் போட்டுருவோம். அது என்ன ப்ராடக்ட்னால் வந்து ஃப்ரை பேன் கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது 9 இன்ச்சு 10 இன்ச்சு 11 இன்ச்சு 3 சைஸு ஃப்ரை பேன் இருக்குது. இந்த 3 ஃப்ரை பேனில் எது வாங்கினாலும் சரி வாங்கினீங்கன்னா மாமூலாக வந்து 20% ப்ளஸ் 10% வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இப்படி வந்து நாங்கள் இடையில அப்பப்போ வந்து மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்கள் வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மேக்ஸிமம் ஆஃபரில் இருக்கும். எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து மந்த்லி ஒரு ப்ராடக்ட்டு வந்து மந்த் ஆஃப் த ப்ராடக்ட்னு ஒன்று அறிவிப்போம். அதை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பணியார்கள். பணியாரக்கல்லில் வந்து 7 குழி ஒரு டிசைன் இருக்குது, 9 குழி ஒன்று இருக்குது. நாங்கள் நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். வீட்டு யூஸுக்கு வந்து 7 குழி 9 குழிக்கு மேலே பணியாரக்கல் நாங்கள் செய்ய போகிறதுலையும் சொல்லியிருப்போம். அது உண்மையும் கூட. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 9 குழி ஊற்றி முடிக்கிற போது ஃபஸ்ட்டு ஊற்றுனது வந்து பாதி வெந்திருக்கும், கடைசி ஊற்றுனா அப்போ தான் வேகறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் 12 குழி 14 குழியில் போயிட்டீங்கன்னா வேலை முடியும்னு சில பேர் கேட்டாங்க. ஈஸியாக ஒரே டைம் வேலை முடியும் இல்லைங்கன்னு. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு குழி ஊற்ற ஆரம்பித்து கடைசி முடிக்கிற போது ஃபஸ்ட்டு ஊற்றுனது வெந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக ஊற்றுன்னு எவ்வளோ வேகணுமோ வேக வச்சு எடுக்கிற போது ஃபஸ்ட் ஊற்றுன்னு எப்படி இருக்கும்? கறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்கா என்ன பண்ணியிருக்குன்னா 9 குழிக்கு மேலே வீட்டுக்கு தேவையில்லைங்க. இது ஒரு டைம் ஊற்றுனீங்கன்னா 1 நிமிஷம் கூட வராது, 45 செகண்ட்லேயே வந்துடும். 45 செகண்டுக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு அடசல் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ 5 பேர் இருந்தாலும் சரிங்க, 9 குழி கல்லுக்கு மேலே நீங்கள் பணியார்கள் தேவையே கிடையாது. அழகாக பஞ்சு மாதிரி வரும். உள்ளே வந்திருக்கும், வெளியும் வந்து எப்படி இருக்கும்? அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும். ரொம்ப கருகாமல் அருமையாக இருக்கும். 7 குழி வந்து 3 பேர் இருக்கிறாங்களா, 7 குழி கல் போதும். இது பாருங்கள், பின்னாடி வந்து இண்டக்ஷன் பேஸ்க்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி இண்டக்ஷன் பேஸ்க்காக தான் இருக்கும். இது போன வீடியோவில் காமிச்சிருப்போம், பாருங்கள். இருந்தாலும் காமிக்கிறோம். எல்லாமே வந்து வெயிட்டாக தான் பண்ணணும்னு ஒரு மனசில் தோணுனால வெயிட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி வெயிட்டாக பண்ணியிருப்போம். பாருங்கள், அந்த 7 குழி பணியாரக்கல் இருக்குல்ல, அதை கட் பண்ணி காமிச்சிருப்போம். இந்த இடமெல்லாம் வந்து குக் பண்ணுற இடம், அதாவது பணியாரக்கல்லுடைய அவுட்டரில் பணியாரம் ஊற்றி வேகிற இடத்துல அவுட்டரில் வந்து மினிமம் வந்து 8 mm 9 mm திக்னஸில் மெட்டல் இருந்தால் தான் காஸ்டிங் எப்படி இருக்கும்? அழகாக வரும். குக் பண்ணுற பணியாரம் வந்து சூப்பராக வரும். அதனால தான் வந்து ஹெவியாக பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் முதல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதல்ல ஹேண்ட் மோல்டிங்கில் காஸ்டிங் குக்வேர் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு 7 வருஷத்துக்கு முதலே. அப்போவே நான் வந்து முன்னாடி ஹேண்ட் மோல்டிங்கில் சாதாரண கேஸ்டிங், கிரே கேஸ்டிங், இது வந்து கிரேட் கேஸ்டிங் கிடையாது. சாதாரண கேஸ்டிங் வந்து தோசைக்கல், சப்பாத்தி கல், பணியாரக்கல், இந்த 3 பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மக்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அது எல்லாமே வந்து சும்மா பஃபிங் பண்ணி கிரைண்டிங் பண்ணி கொடுப்போம், மெஷின் பண்ணி கொடுக்க மாட்டோம். அப்போ வந்து இது எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கு பாருங்க. இப்போ ஃபினிஷிங்கே 3600 கீழே மெஷின் பண்ணியிருக்கிறோம், மேலெல்லாம் மெஷின் பண்ணியிருக்கோம். அப்போ இது 4.25 4.5 கிலோ ஊற்றிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பிராண்டாக இறங்கி பண்ணலான்னு இறங்குற போது 2 வருஷமாக உங்களுக்கு சொல்லியிருப்போம் R&D பண்ணிகிட்டு இருந்தோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்த போது
எல்லாருமே என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக பண்ணுங்கள், நல்லா இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், பட் ஓரளவுக்கு வெயிட் கம்மியாக பண்ணுங்கன்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருக்குன்னா ஓரளவுக்கு வெயிட் குறைச்சிட்டோம். அப்போ 7 குழிக்கல்ல எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கோம்? 3400. இதுலேயே சூப்பராக வரும். அதாவது பணியாரம் ஊற்றுற இடம் சுற்றியுமே வந்து வேகிற இடத்துல வந்து ஹீட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்காக அங்கே எல்லாமே வெயிட்டாக தான் பண்ணியிருப்போம். இந்த கட்டிங் போர்ஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்கணும். ஸோ இது 7 குழி, இது 9 குழி. இது வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள், 4400. இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் வந்து நம்ம சொல்கிற பணியாரம் வந்து நல்லா அழகாக வரும், அதிகமாக வந்து கருகாமல் கிரிப்சியாக வரும். பட் அதே சமயம் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். ரைட்டுங்களா? இது 4.4 கிலோ வெயிட் உள்ளது. பணியாரக்கல்ல வந்து இந்த மாதிரி 2 பண்ணியிருக்கோம். 7 குழி 9 குழி. 3 பேர் 4 பேர் இருக்கிறவங்க வந்து இது போதுங்க. 5 பேர் இருக்கிறவங்க 9 குழி வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீ 12 குழி 14 குழியெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. நாங்கள் பண்ண போகிற ஐடியாவும் இல்லை. ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். 14 குழி 17 குழியில் கேட்குறாங்க, பண்ணி கொடுத்த கடைசியில் சரியில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடிய மாட்டேன், சொல்ல முடியாதுல்ல. ஒன்று வெந்திருக்கு, ஒன்று வேகலையும்பீங்க. அதாவது அதிகமாக வேணும்னு கேட்பீங்க. இப்போ கடைசியில் வந்து கம்ப்ளைண்ட்னு சொல்லுவீங்க. நாங்கள் இது வரைக்கும் பண்ணிக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஐட்டம் வெரைட்டி பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டும் கூட யாருமே வந்து கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நீ கமெண்ட்டில் போய் பார்த்தாலும் தெரியும். ஒரே ஒரு நாங்கள் அந்த 10 தோசைகள் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, போன வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு லேடி வாங்கியிருந்தாங்க தோசைகள். வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒருத்தர் தான் வந்து வீடியோ எங்களுக்கு போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சாங்க. தோசையாக வரமாட்டேங்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கே பக்குன்றுச்சு, என்னடா நம்ம தோசைகள் தோசை வரலையா அப்படின்னு வந்து அந்த அம்மாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, மாவெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிக்கிறோம், நல்லா புளிக்க வச்சுருக்கேன், ஆனால் தோசையாக வரலண்ணே. சரி, நாங்கள் என்ன சொன்னோம்னா, மேடம் நீங்கள் வந்து தோசை மாவை அரைச்சிட்டு தோசை சுடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு லைவில் வாங்க, வீடியோ காலில் வாங்க, நீங்கள் பண்ணுற என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து சரி மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை, நாங்களும் மறந்துட்டோம். ஒரு வருஷம் கழித்து புது ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணும் இல்லையா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணும் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து 2-3 ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் போய் சேட்டிங் பார்க்குறபோது இந்த அம்மா வந்து தோசைக்கல் சரியில்லைன்னு சொன்னவங்களாச்சே அப்படின்னு டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். மேடம் நீங்கள் வந்து மறுபடியும் 3 ப்ராடக்ட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே, எங்கள் தோசைக்கல் வந்து தோசை சரியாக வரலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏன் எப்படி மேடம் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லை சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் கல் தான் இது வரைக்கும் சுட்டுருக்குற, உங்கள் கல் தான் சார் சூப்பராக இருக்குது, தெரியாமல் சொல்லிவிட்டேன், மன்னிச்சுங்க. நாங்கள் அப்போ தான் தெரிஞ்சுது எங்கள் கல் நல்லா இருந்ததுனால தானே மற்ற 3 ப்ராடக்ட் வாங்குறாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எடுத்த உடனே வெரைட்டி தோசைக்கு போயிட்டாங்க. கருப்பு கவுனி அரிசியில் தோசை சுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தோசை சுட்டு பழகணும் அப்படின்னா, தோசை சுட்டு பழகணும்னா நீங்கள் ஊற்றி பழகிறது இல்லை. நம்ம கல் ஹெவி வெயிட்டு, கிரேடு கேஸ்டிங்கு, சீக்கிரம் சூடாகும், ஓவர் ஹீட் ஆகும். அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கேஸை வச்சுக்கிறதுன்னு பழகிறது தான் எங்கள் கல்லுக்கு உங்களுக்கு தேவை, டைம் தேவை. ஸோ அப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து நீங்கள் அரிசி மாவு தோசை வந்து எப்பவும் போல் அரிசி மாவில் சுட்டு பழகுங்க. அதாவது எவ்வளோ கேஸ் வச்சா நம்ம தோசை வந்து அழகாக வருது அப்படின்னு, கேஸ் வந்து மீடியம் வைக்கிறதா, சிம்மில் வைக்கிறதா, ஐயில் வைக்கிறதா, நீங்கள் அதைத்தான் கற்றுக்கணும். நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து தோசை ஊற்றி தோசை வருமாங்கிற பழக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நீங்கள் பழக்கணும். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்மலாக வந்து பழைய தோசைகள் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவர் ஹீட் வச்சு சுட்டுருக்காங்க, தோசை வரல. அது கருப்பு கவுனி, எடுத்தோன்னே கருப்பு கவுனி தோசை வருமா, வரல. அதுக்கப்புறம் அவங்க வந்து அரிசி தோசை சுட்டெல்லாம் பார்த்து சூப்பராக வந்திருக்கு, இப்போ எல்லா வெரைட்டி தோசை சுடுறேன், நல்லா இருக்குது சார், அதனால தான் சரி மற்ற ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணுறீங்களே, ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கலான்னு 3 ப்ராடக்ட் வாங்கினாங்க. ஸோ நாங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த ஒன்று, அதாவது ஒரே ஒரு கஸ்டமருக்கு வந்து தோசை வந்து சரியாக வள்ளி, நாங்களே என்னாச்சுன்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்கிற போது அவங்களே ஃபோன் பண்ணி சூப்பராக இருந்தது, உங்களுக்கு தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஈவன் சிங்கிள் கஸ்டமர் கூட வந்து மோசம் சொல்ல, எல்லாமே தோசைகள் வாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டே சொன்னாங்க, ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு யங் லேடி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோசைகள் வாங்கி போனீங்களே என்னாச்சுன்னு கேட்டோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு தோசை வரமாட்டேங்குது, எங்கள் அத்தைக்கு வந்து நல்லா வருதுனாங்க, அவங்க மாமியா வந்து சுட்டா சூப்பராக வருதா, இந்த மாவுக்கு வரலையா என்ன அப்படின்னா. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து என் பொண்ணு சொன்னால் என்னென்னா, தோசை மாவு நம்ம ஊற்றிட்டு இப்படி சுற்றுறோம் இல்லையா, ஒரு லெவலுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்கணும், நீங்கள் ஓவராக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா மாவே இருக்காது. ஸோ தோசை சுடுறதுல வந்து இத்தனை டெக்னிக் இருக்குதுன்னு இப்படி சில கஸ்டமர் சொல்கிற போது தான் தெரியுது. அந்த அம்மா ஏதோ வந்து ஊற்றுறதுல தப்பு பண்ணுறாங்க. அதே மாவு அடுத்த தோசை அவங்க மாமியாக ஊற்றுனா சூப்பராக வருதான், இந்த பொண்ணு ஊற்றுனா வரலையா. ஸோ நான் பழகிட்டு இருக்கிற சார்னு சொல்லிச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும், அது பெரிய விஷயம் கிடையாது. யார் சுட்டாலும், எக்ஸ்பர்ட்டே சுட்டாலும் தோசை வலினா தான் கல் மேலே மிஸ்டேக் சொல்ல முடியும், மற்ற எதுவுமே மிஸ்டேக் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ வந்து இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய வெரைட்டி பார்த்தோம், தோசைக்கல் வெரைட்டியில் பார்த்தோம், கடாய் இதில் பார்த்தோம், ஃப்ரை பேனில் பார்த்தோம்,
கிரில் பேன் வெரைட்டி பார்த்தோம், பணியார்கள்லாம் பார்த்துட்டோம். இதில் வந்து இவ்வளோ வெரைட்டியில் சேர்ந்து ஒரு 18 வகையான ஐட்டம் எங்கிட்ட இருக்குது. இன்னும் நிறையா ப்ராடக்ட் வந்து ஃபியூச்சரில் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ அசாத்தியமான நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம போகிற வழி, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய கஸ்டமருக்கு வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது, நீங்கள் இப்படியே பண்ணுங்கள், இன்னும் குவாலிட்டியெல்லாம் குறைச்சிடாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் போக போக குவாலிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் புதுசான ப்ராடக்ட்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கினவங்க யார் இருந்தாலுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு மாதம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டில் போய் கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற போது உங்களுடைய ஒப்பீனியன் கொடுக்குற போது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கள் ஐட்டம் வாங்கணுங்க என்ன சொன்னாங்கன்னா, கமெண்ட்லலாம் வந்து நல்லா பாசிட்டிவாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கூட மோசம் சொல்ல, அதனால தான் வாங்குறேன்னு நிறைய பேர் இப்போ படித்த பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. ஸோ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிற எல்லா கஸ்டமருமே வந்து எங்கள் வெப்சைட்டில் போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, உண்மையான கமெண்ட் கொடுங்க. மோசமாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். மோசமாக இருந்ததுன்னா வந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னவோ அதை நாங்கள் ஐடியா பண்ணுவோம். நல்லா இருந்ததுன்னா சந்தோஷப்படுவோம். ஸோ எல்லோரும் வந்து எங்கள் ப்ராடக்ட் வாங்குவோன்னு நினைக்கிறேங்க, வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ரேட்டு சொல்லுங்கள், வீடியோ போடலையே ரேட்டு சொல்லுங்கன்னா, அதாவது ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா, இது என்ன குவாலிட்டியில் பண்ணுறோம், என்ன ஃபினிஷிங் பண்ணுறோம், என்ன வெயிட்டில் பண்ணுறோம், என்ன கிரேடு பண்ணுறோம், எப்படி சீசனிங் பண்ணுறோம், எல்லாமே சொல்கிற போது நீங்கள் மற்ற வெயிட்டு இந்த ரேட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் செலக்ட் பண்ணி நிறையா பேஜெல்லாம் பார்த்து எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு பொறுமையாக பண்ணால் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ வீடியோ அந்த பொறுமையும் கூட இல்லை அப்படின்னா, நீங்கள் வீடியோவிலே நீங்கள் விலை போட்டீங்கன்னா பார்த்துட்டு வாங்கிடுவோன்னா, நீங்கள் விலை பார்க்குறீங்க, திரும்ப உள்ளே போய் பொறுமையாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னா வெப்சைட்டில் போய் உங்கள் டீட்டெயில் போய் கொடுத்தன பண்ணியாகணும். ஸோ பொறுமையாக வந்து உள்ளே போய் பாருங்கள். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னாக்க அது என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க, நல்லதா கெட்டதா, இது வாங்கலாமா வேண்டாமா, ஏன் விலை ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க அடுத்த பிராண்டுக்குன்னு, அதே அந்த பிராண்டையும் பாருங்கள், நம்மளதையும் பாருங்கள், என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வாங்குங்க. ஏன்னா காசு வந்து சும்மா வரது இல்லைங்க, எல்லாம் நைட்டு மகளாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நாங்கள் வந்து மிடில் கிளாஸுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். சில பேர் சொன்னாங்க மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரி விலை கம்மியாக கொடுங்கன்னு. மிடில் கிளாஸுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து குக்வேர் ஐட்டம் எல்லாம் ஒன்ஸ் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி 5-6 ஐட்டம் வாங்கிட்டீங்க, உங்கள் தேவை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குக்வேர் சைடு நீங்கள் தலை வச்சு படுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வேலைக்கு மெனக்கெடலாங்க. குக்வேர்க்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியது இதே வந்து 10-15 வருஷம் நீங்கள் ஜென்ரேஷனுக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எங்களோட குக்வேரை பாருங்கள், நல்லா பிடிச்சிருந்தா வெப்சைட்டில் போய் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட்டோ 2 ப்ராடக்ட்டோ வாங்குங்க. தோசைக்கல் வெரைட்டியில் ஒன்று வாங்குங்க, சப்பாத்திக்கல்ல தோசைக்கல்ல ஒன்று வாங்குங்க, கடாயி பணியார்கல் மாதிரி ஒன்று வாங்குங்க. 2 வாங்கினீங்கன்னா 2 வெரைட்டியில் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுன்னு மனசார நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் போங்க. ஏன்னா எங்களுடைய கஸ்டமர் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கஸ்டமர் எங்களுக்கு வந்திருக்காங்க. அது எங்களுடைய மிகப்பெரிய மாபெரும் சக்ஸஸ் நாங்கள் நினைக்கிறோம். எப்படின்னா 2 ஐட்டம் வாங்குறாங்க, நல்லா இல்லை, என்ன எதுக்கும் வர போகிறாங்க. ஸோ 2 ஐட்டம் வாங்கினதே நல்லா இருக்கிற போது இன்னும் எல்போ குக்வேரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்குற போது இன்னும் புதுசாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இதில் 2 வாங்கலாம், அது 2 வாங்கலாம்னு திரும்ப ஆர்டர் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறைய கஸ்டமர் எங்களுக்கு வந்து ரிலேஷன் மாதிரியே ஃபோன் பண்ணி பேசுகிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து எங்கள் எல்போ குக்வேரை வாங்கி ஆரோக்கியமாக நல்லபடியாக சமைச்சு ஆரோக்கியமாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பெருசாக நினைக்காதீங்க, உங்களுக்கு நாலேஜ் வேணும், நம்ம குக்வேர் எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியுங்க, முழுசாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ ஒரு 20 நிமிஷம் நீங்கள் 25 நிமிஷம் ஓடுது, இல்லை 2 வீடியோ பிரித்து போட்டிருக்குன்னா பார்ட் 1 பார்ட் 2 2மே முழுசாக பார்த்துருங்க. டைம் இருக்கிற போது க்ளீனாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து மனசு மாறும், ஐடியா வரும். அப்போ ஐடியா வரும்போது எங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, எல்போ குக்வேரை வாங்குங்க, சந்தோஷமாக குக் பண்ணி நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும் வேண்டிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாருங்கள், எதுவாக இருந்தாலும் சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து சந்தேகங்கள் கேட்டுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோருக்கும் நன்றி.